ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் RIPTT கேமர். இன்றைக்கி நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா கிராணி த செல்லர் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம கேம்குள்ளே டைரெக்டாக போயிடல, ஏன்னா நம்மக்கிட்ட டைம் இல்லை. ஏன்னா டவுன்லோட் பண்ணி இது ஃபுல்லி அன்அஃபிஷியல் கேம். நம்ம ப்ளே ஸ்டோர்லேயே இருக்காது, இது அன்அஃபிஷியல் கேம் தான். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது ஏதோ இடத்துக்கு வந்துக்கிறோம். ஃபஸ்ட் வாட்டி விளாட்றோம். மேலே பார்த்தா இங்கேருந்து குச்சி போயிடலாம். ரியல் லைஃப்லலாம் நாளாக போய்டுவோம்ப்பா. இங்கேருந்து குச்சி இதே பரவாயில்ல. முன்னாடி போகலாம், எங்கே எதுனா கிடைக்குதான்னு. லெஃப்ட்டு கீ உக்காந்து போகலாம். இங்கேருந்து இது மொத்தமாக குகையாக தான் இருக்கும். இங்கேனா ரூம்லாம் இல்லை. இங்கேருந்து கேட்டு லாக் பண்ணிட்டு நமக்கு ரெட் கீன்னு ஒரு கீ வேணும். இங்கேருந்து நம்ம பண்ணிட்டு ஏதோ கிராணி போகிறாங்க பாரு. இப்போ ஸ்டார்டிங் நம்மளுக்கு ஒரு ப்ளூ கீ காட்சி, ஏதோ கிராணி எதிரிலே இருக்குது. இங்கேருந்து எப்போமா ஏமா இங்கே நின்றுக்கிற வேலை இல்லை உனக்கு. மூஞ்சிலாம் பேந்து கன்று வேறு இல்லை இந்த கேமில். கன்னுலாம் இருந்தால் இதெல்லாம் போட்டு தள்ளிட்டு நம்ம ஜெயிக்கலாம். ஆனால் இதுனா இது இங்கே நிற்குது. போமா முன்னாடி நான் போனோம் ப்ளூ ரூமுக்கு வேறு. நீ இன்னும் நினைக்குது இது எப்போ போவோன்னு தெரியலையே. இது போனால் நம்ம முன்னாடி போகலாம். போயிடுச்சு. வா போகலாம். நம்ம முன்னாடி மூவ் பண்ணினே இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து போகலாம். ஏதோ அது எதில் தான் ப்ளூ ரூம் இருக்குது. தர அந்த கரப்பாம்பூச்சி வேறு வந்துச்சு. அந்த கரப்பாம்பூச்சி வேறு பின்னாடி பார்த்தா விடாதே வந்துனே இருக்குது. கரப்பாம்பூச்சி வேறு தொல்லை ரொம்ப பண்ணோம். இல்லை வேறு 3 புள்ள, அது அவங்க அம்மா, இது மருமகளை வேறு வீட்டில் வச்சு தான். இது வேறு நம்ம கூட சத்தாய்க்குது. இந்த ப்ளூ ரூம் வேலை உள்ளே போகணுமா. இங்கேருந்து ஒரு கொம்பு காய்ச்சி, இந்த கொம்பு அங்கே செட் ஆகும். எங்கே தெரியுமா, அந்த கேட்டோட அந்த ஷட்டர் ஓப்பன் பண்ணுறதுக்கு இது ஓப்பன் ஆகும். அது அங்கே போய் செட் பண்ணிடலாம். கருப்பாம்பூச்சி நேராக போயிடுச்சு, நம்ம க்ராஸ் பண்ணிடலாம். அதை நேராக போகலாம். இங்கேருந்து இது கேம் ஃபுல்லாகவே அன்அஃபிஷியல். இது நம்ம சர்வர்லேருந்து இல்லை, இது வேறு சர்வர் தான் நான் இப்போ விளாண்டுக்கிறேன். இங்கே செட் ஆகுது, பக்கத்தில் செட் ஆகும். இதோ இங்கே செட் ஆகிடும். இது நம்ம கீழே பண்ணி விட்டுடலாம். இது இதில் என்ன கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இன்னொரு கேட் கிடையாது தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, அடுத்தது அந்த பக்கத்தில் நம்ம ஒன்று பார்த்தோம்ல, சைடில் ஒரு போர்டு வைக்கிற மாரி, அங்கே அது செட் பண்ணுறதுக்கு ஒரு போர்டு மாரி வேணும். அது பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் தெரியல. என்ன கிடைக்கும் பார்க்கலாம். ஒரு வேளை சென்ட்ரினா கூட இருக்குது. சென்ட்ரினாவோட உடம்பு கூட கோபரா கச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ கோபார் எடுத்து நம்ம போகலாம். இந்த கேம்லேயே நான் சொல்லுன்னா, இங்கே ஏதோ ரூமே இல்லை. இது குகை மாரி. இது குகையில் நீங்கள் தப்பிச்சு போகணும். இந்த குகையில் வேறு நம்ம தப்பிச்சு வேறு போனோமா, அதான் கஷ்டமாக தான். இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக வந்துட்டோம். இங்கேருந்து நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னா, மரம் வெட்டி கிடச்சிது. நான் மரமாக வெட்ட போகிறேன். இப்போ நம்ம இது அங்கே யூஸ் ஆகுங்க. அந்த கட்டிங் வுட்டு மாரி இருக்கும். அந்த வுட்டை கட் பண்ணிட்டு உள்ளே போகிற மாரி இருக்கும் ஒரு கேஃபு. அந்த கேஃப் இங்கே தான் இப்போ தான் பார்த்து கொஞ்ச நேரம் பார்த்து அது எங்கேன்னு தெரியலையே. இதை நம்ம கொஞ்சம் சீண்டிட்டு போகலாமா, கொஞ்சம் முன்னாடி போய் சீண்டலாமா. அது பின்னாடி சேண்ட்ரி ஐயோ வந்துட்டே ஓடு. அது பின்னாடி வேறு கருப்பாம்பூச்சி இதே பெரிய கருப்பாம்பூச்சி. ஓடு கிரானிக்கிட்டேருந்து தப்பி கீழே உக்காரு. ஐயோ எங்கேருந்து போகணும் எங்கள் வழியில் நம்ம அங்கேருந்து தான் போகணும். அந்த வுட்டு இடத்துக்கு தான் போக கரெக்டாக. இதுக்குள்ளே போய் பார்க்கலாமா, இல்லை இதுக்குள்ளே போக முடியாது. இங்கேருந்து லெஃப்ட் எடுத்து போகலாம். கீழே உக்காரு. அப்போ கரெக்டாக வந்து சேர்ந்துட்டோம். இப்போ நம்ம முன்னாடி போனோமே, இது வேறு எங்கேயும் நின்றுக்குது. இதை முன்னாடி போனால் நம்ம இங்கேருந்து போகலாம். பாட்டி எங்களுக்கு ஒரு நிறைய வேலை இருக்குது. முன்னாடி வேறு போகணும். இந்த பாட்டி மூவ் ஆனால் நீ இவ்வளோ அந்த வச்சுனா வருவா. ஓலை முடிஞ்சா வச்சுன்னு வா. அவ்வளோதான் போயிடுச்சு. கம்னு அதாலே முடியலன்னு போயிடுச்சு. இப்போ நம்ம அதே பக்கம் தான் போனோம். அது இந்த கிராணி எந்த சைடு போச்சோ அதே சைடு தான் போனோம். இல்லைனா எனக்கு தெரிஞ்சிருக்கும் அது ரைட் போகும். ஆனால் இப்போ அங்கேருந்து போனால் கொஞ்சம் டேஞ்சர் தான். இங்கேருந்து நம்ம ஷார்ட்கட்டில் போகணுன்னு ட்ரை பண்ணலாம். கிராணி இல்லை இப்போதைக்கு. நம்ம நேராக போகலாம். அந்த வுட்ஸ் எங்கே பார்த்தேன்னு தெரில. இந்த கருப்பாம்பூச்சி வேறு இங்கே நின்றுக்குது லிஃப்ட்டுவோ நம்மளுக்கு இப்போ வேலை கிராணி எங்கே இருக்குது. நான் ஆளுக்கு ஒரு செக்ஷன் போட்டு வச்சுக்கிறாங்க. இந்த ரூமில் இந்த ரூமில் நீர், அடுத்த ரூமில் சானிட்டரினா இருக்குமா அந்த கருப்பாம்பூச்சி, பெரிய கருப்பாம்பூச்சி. இங்கேருந்து நம்ம அந்த வுட்டு தான் எங்கேயோ பார்த்தேன். எங்கேன்னு தெரிய மாட்டேங்குது. இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன். காய்ச்சிச்சு எதிரில் இங்கே இல்லை. ப்ளூ ரூமில் இது இருக்குது. கிராணி பார்க்கணும்ல. அது இங்கேருந்து நம்மளுக்கு அந்த போர்டுனா நம்ம தேடி வந்தாலும் அந்த போர்டு சாண்ட்ரினா இங்கே இது வெளியேருந்து சாண்ட்ரினா வரும். அது வேறு கால்லலாம் வியும் நம்ம காலில். சரி, நம்ம அதை கொஞ்சம் ஆசீர்வாதம் பண்ணால் அது ஒரு 100 நாளைக்காச்சும் இருக்குன்னு பார்க்கலாம். 100 வருஷம் 100 நாளைக்கு இருந்தால் நீ என்ன நம்ம என்ன பிக் பாஸ் நடத்தினுக்குறோம். எங்கேன்னு போகலாம். அந்த ரூமுக்கு போகலாம். நம்ம எங்கே அந்த கொம்பை மாட்டணுமோ அதே ரூமுக்கு தான் போனோம். வந்துட்டோன்னு நினைட்டு இங்கேருந்து உள்ளே போய் ஐயோ கருப்பாம்பூச்சி வந்துச்சே. ஓடணும் இங்கேருந்து ஓடணும்.
வெளியே போ வெளியே போ வெளியே போ, கீழே உட்காரு, உள்ளே போ. அந்த ரூம்க்கு வந்துட்டு இங்கே வச்சா செலினா இல்லை, இது பேர் சேண்ட்ரினா வந்துச்சு பாரு. ஏன் நல்லா இருக்கிறியாம்மா, உன்னை வேறு கட்டி போட்டுக்கிறாங்க, எங்களுக்கு வேறு கஷ்டமாகுது. சரி பரவாயில்ல, நான் உன்னை காப்பாற்றிடுறேன். அதுக்குன்னு இப்போ ரொம்ப பெருசாலாம் பண்ணுவேன். ஐயோ காலைல ஏமா வீர கட்டிங் பிளேஸ் கொடுக்குற, தேங்க்யூம்மா தேங்க்யூ. ஏதோ கட்டிங் பிளேஸ் பக்கத்தில் இருக்குது, இதோட சாவி வேறு கொடுக்கும், அது நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம காலெல்லாம் வீந்துக்குது, சரி காப்பாற்றி விடலாம். சரி இந்த கட்டிங் பிளேஸ் வெட்டினா நம்மளுக்கு அந்த ஷாக்கு போல் அது நம்மளுக்கு கட் ஆகிடும். சீக்கிரம் போமா, எங்களுக்கு கீ கொடுமா. எங்கள் கிராணியால் எப்படி இருந்தாலும் வர முடியாது, நம்ம அப்போ நல்லா பார்க்கலாம். எங்கம்மா போகிற, முடியாதுன்னு கூட இந்த வயசில் ஏம்மா போய் நிற்கிற, உன்னை வேறு இந்த வயசில் கட்டி போட்டு வச்சாங்க. சாப்பாடு போடுறாங்களா இல்லையா இந்த கிராணி? ஆமாம், இந்த வயசில் உனக்கு அங்கே சாப்பாடு போடுவாங்க, அதுக்கே சாப்பாடு இல்லை, உனக்கு வேறு சாப்பாடு போடுவாங்களா? சரி அந்த கிராணியை நம்ம ரைட் சைட் போயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு சேண்ட்ரினா போயிடுச்சு. எங்கே உருண்டு போகுதுன்னு தெரியல, நமக்கு அது கீ வேறு கொடுக்கணும். தலை வலி பண்ணிருக்குது, அதுவும் கொடுத்தா நம்ம போகலாம். இந்த கருப்பாம்பூச்சி வேறு எதுலேயே இருக்குது. கரெக்டு, பர்ஃபெக்ட். இந்த ரெட் கீ தான் வேணும் நம்மளுக்கு. ரெட் கீ கச்சா நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். இதுக்குள்ளே இந்த கருப்பாம்பூச்சி எதிரில் தான் இருக்குது, அங்கேருந்தா போனோம், லிஃப்ட்டு கிட்டே போனோம். இப்போ கருப்பாம்பூச்சி போயிடுச்சு. போயிடுச்சு. லெஃப்ட் ஹேண்ட் கீழே போயிடலாம். தந்து மேலே ரெட் கீ தான் எடுக்கணும், மேலே போகலாம். மேலே வந்துட்டோம் எப்படியோ. இப்போ முன்னாடி போய் நம்ம என்ன பார்க்கணும், அது ஆமாம் நான் தான் வந்துச்சு. இப்போ ஐயோ ஏதோ ஒரு பேய் வந்துச்சு. சரி பரவாயில்ல, ரெட் கீ கச்சிச்சு நம்மளுக்கு. இப்போ அதை பற்றிலாம் கவலைப்பட்டால் நம்மளால் இங்கே பொழைப்பு ஓட்ட முடியாது. இப்போ ரெட் கீ எடுத்துன்னு நம்ம போகலாம். இங்கேருந்து கொஞ்சம் கிளிச் ஆகிடுச்சு, அதனால் வீடியோ கட் பண்ணி போட்டேன். அது கொஞ்சம் டென்ஷன் எடுக்காதீங்க. கீயை அமுத்து. சரி வந்துட்டோம் கரெக்டாக. சரி கொஞ்சம் போகிறதுக்கு முன்னாடி கிராணி எங்கன்னா தெரிதான்னு பார்த்துட்டு போகலாம். எஸ்கேப் எப்படியோ பண்ணிட்டோம். அந்த சேண்ட்ரினை வேறு ஏதோ கொடுக்கல, அது கட்டிங் பிளேஸ் தான் கொஞ்சம், அது உண்டு பண்ணிட்டு எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியல. கிராணி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு போகலாம். கிராணி வாமா சீக்கிரம், நாங்கள் கடைசியாக மூஞ்சை பார்த்துக்குறோம், அதுக்கப்புறம் பார்க்க முடியாது. அப்புறமா சரி நீ வர்ற மாரி இல்லை, நான் உன்னை வெளியே பார்த்துக்குறேன். சரி பாய் கிராணி, போயிட்டு வரோம். அந்த செல்லர் நம்ம இந்த அன்அஃபிஷியல் கேம் கிராணி த செல்லர் முடிச்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் தட்டி வைங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கீப் சப்போர்ட் மீ.